ஹலோ நண்பா நண்பீஸ் எல்லாருக்கும் வணக்கம். தளபதி விஜய் நேற்று பெரம்பலூரில் நாமினேஷன் தாக்கல் பண்ணியிருந்தாரு. கூடவே பார்த்தீங்கன்னா சொத்து பட்டியலும் தாக்கல் பண்ணியிருந்தாரு. சொத்து பட்டியல் தாக்கல் பண்ண பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகி வந்து, ஏன்னா 200 கோடி 220 கோடி கோடியாக பணம் வச்சுக்கு இந்த மாதிரி பயங்கரமாக சோசியல் மீடியாவில் பாதிக்கிட்டு இருக்காங்க. தளபதி விஜய் வந்து மக்கள்கிட்ட கொள்ளையடிச்சு வாங்கின காசு கிடையாது. அவர் சினிமா நடிச்சு சொந்தமாக வாங்கின காசு. அவர்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு, கடன் எவ்வளவு இருக்கு, கடன் யார் கொடுத்துருக்கு, இது மாதிரிலாம் ஒவ்வொரு கட்சி தலைவர் தான் மனுவில் குறிப்பிடுவாங்க. அது மாதிரிதான் தளபதி விஜய் உண்மையான சொத்து விவரத்தை எழுதியிருக்காங்க. இது யாருமே எந்த ஒரு கட்சி தலைவருமே உண்மையான சொத்து பட்டியல யாருமே தாக்கல் பண்ண மாட்டாங்க. இதுதான் முதல் தடவை தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கோ அதை உண்மையா சொல்லியிருக்காரு. இவ்வளவு கையில இவ்வளவு இருக்கு, என் மனைவி பேர்ல இவ்வளவு இருக்கு, இந்த மாதிரி அரசியல் சொத்து இவ்வளவு இருக்கு, அவ்வளவு மாதிரி தளபதி விஜய் குறிப்பிட்டிருக்காரு. ஆனா ஐயா மு.க. ஸ்டாலின் சொத்து பட்டியல் பார்ப்போமா, அவர்கிட்ட வந்து 3.3 கோடி அசையா சொத்துக்கள் மதிப்பு, 4.30 கோடி மனைவி பேர்ல, 1.32 கோடி. ஸ்டாலின்ல கையிருப்பு 10,000, மனைவி கிட்ட 50,000 கையிருப்பு. இதெல்லாம் யாராவது சொன்னா நம்புவாங்களா? கோடி ஊழல் பண்ணிட்டு வெறும் 10,000 தான் கையில இருக்கா. இதெல்லாம் எவனா கேரள பையன் கூட நம்ப மாட்டான். ஆனா அதே மாதிரி சொந்தமா வாகனம் கூட எதுவும் இல்லையா. இப்ப பிரசாத்துக்கு எப்படி போவாப்ல, ஆட்டோல போவாப்ல, ரிக்ஷாவில போவாப்ல, என்னையாவது கோல்மால் பண்ண